ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட்னா உங்கள் ஏஸ்க. ஸோ இன்றைக்கி லிஸ்டிங் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் இதுவரையும் நம்ம பார்த்த படங்கள்லேயே ரொம்ப ஹைலைட்டடான போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்சஸ்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாஸாக பயங்கரமாக எடுக்கப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஏன் பர்டிகுலரானு கேட்டிங்கன்னா, அது மாதிரியான ஐகானிக்கான சீக்வன்சஸ்லாம் நிறையா இருக்குது. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஃபேவரெட், எதை போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போறது ஐகானிக்கான மாஸான போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களோட ஃபேவரட்ஸையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது விக்ரம் வேதா. விக்ரம் வேதாவில் பர்டிகுலராக வேதா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து சரண்டர் ஆகிற மாதிரியான அந்த சீக்வன்ஸ் வேறு லெவலில் அந்த டிரான்சாக்ஷன் இருந்திருக்கும். தென் இது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸை வந்து எலிவேட் பண்ணும். பெரிய லெவலில் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் அந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே கிடையாது. ஜஸ்ட் ஸ்லோமோவும் பிஜிஎம் மட்டும்தான். அங்கே ஆப்போசிட்டில் அவங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நடிப்பாங்க, அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக தியேட்டர்லேயும் சரி, அந்த சீக்வன்ஸ்லையும் சரி, அதை பார்க்கும்போது அந்த ஒரு ஆர் ஆஃப் வேற லெவல்ல இருக்கும். வேதான்றது கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான இடங்கள்ல அதை வந்து ஸ்டேஜ் பண்ணி அதை வந்து நிறுத்தியிருப்பாங்க. அதனாலே ஒன் ஆஃப் த ஐகானிக் சீக்வன்ஸ்னு இதை சொல்லணும். லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது தே கால் ஹிம் ஓஜி. அந்த படத்தில் வந்து பர்டிகுலராக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் படம் வந்து என்னதான் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ், அது வந்து ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு ஃபிலிம்ஸ், இது மாதிரி நம்ம என்ன மாதிரி சொன்னாலுமே அந்த ஒரு சீக்வன்ஸ் பிளேஸ் ஆகிற அந்த ஒரு மொமெண்டம் வேற மாதிரியான ஒரு மொமெண்டம். அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தமே விட்டுட்டு போனால் அவன் மறுபடியும் ரிட்டர்ன் வரான் அப்படின்றதுக்கான அந்த ஒரு கம்பேக் ஆரா. அதில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு மறுபக்கம் எப்படி அவர் அந்த பேக் டு ஃபார்ம்ன்ற விஷயத்தை வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ்லேருந்து அவர் அந்த ப்ரெசன்ஸை வந்து நம்ம காட்டுறாரு அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ். அது தொழில் எல்லாத்தையும் விட்டு போல, நான் இன்னும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் கழிச்சு போலீஸ்க்கு வந்து நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வேற லெவலில் இருக்கும். அந்த ஸ்லோமோ ஷாட் இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஷனே எப்படி அண்டர் கண்ட்ரோல் எடுக்கிறாரு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். தரமான சீக்வன்ஸ் அதெல்லாம். லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது கேஜிஎஃப் சாப்டர் 2ல் வரக்கூடிய சீக்வன்ஸ். அந்த தங்கத்தை மொத்தமாக போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது ஒரே ஒரு பிஸ்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு பிஸ்கெட்டை ஏன்டா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை புனிங்கிட்டு போகிறதுக்காக ராக்கி பாய் உள்ளே பூந்தது மட்டும் இல்லாமல் பெரியம்மா கன்னை எடுத்து சும்மா படன்னு ஆர்-ஆஃப் கிரியேட் பண்ணுறன்ற பேரில் அந்த ஸ்டேஷனே போட்டு கொளுத்தி விட்டுருப்பாரு. பயங்கரமான சீக்வன்ஸ். அந்த பிளேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அந்த ஒரு பொட்டு தங்கத்துக்காக கூட வந்து தன்னோட டெரிட்டரியோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இறங்கி எந்த அளவு சைக்கா அந்த ஒரு கேரக்டர் பண்ணுது அப்படின்றத நிரூபிக்கிற ஒரு ஸ்டேஜிங் அது. ஸோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா டேரிங்கா அந்த ஒரு கேரக்டரோட கம்ப்ளீட் ஆரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வேற லெவலான ஒரு கூஸ்பம் சீக்வன்ஸ்னே சொல்லணும். லிஸ்ட்ல 3ஆவதாக இருக்கிறது தொடரும் படத்தில் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ். அது ஃபைட் சீக்வன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ மொத்தமாக வந்து எல்லா உண்மையும் மோகன்லால் சாருக்கு தெரிய வரும். அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, இறங்கி அடிங்க சார் அவங்கள அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸான நம்மளே ரத்தம்லாம் சூடாகி போய் உட்காந்துருப்போம். அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே. அந்த ஸ்லோமோவாக இருக்கட்டும், மோகன்லால் சாரோட ஐ கான்டெக்ட், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, சும்மா ஸ்க்ரீனே கிழிஞ்சிருக்கும் தியேட்டரில் அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி தரமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் சீக்வன்ஸ் அது. லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது கண்டிப்பாக பலருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். மாஸ்டர் படத்தில் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் சீக்வன்ஸ். தியேட்டரில் இது எப்படி இருந்தது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நானே இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அனுபவிச்சிருக்கேன். அந்த லெட்டரை கிழிச்சு போட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிற அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக் ஃபைட் சீக்வன்ஸ். மாஸ்டரை பொறுத்த வரையும் வேற மாதிரி அந்த சீக்வன்ஸ். அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்டேஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும். பேரலா பேக்ரவுண்ட்ல விஜய் சேதுபதி சாருக்கான அவருக்கான வந்து ஒரு ஆரா ஃபார்மிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அதே இதையும் வந்து பாத்தீங்கன்னா பேரலா இன்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தரமான ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஃபைட்டை பொறுத்த வரையும். ஸ்டேஜிங்கும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கூஸ் பம்ஸா அள்ளி கொட்டுன ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். நிச்சயமா பலருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீக்வன்ஸா இது இருக்கும். ஸோ
ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது KGF சாப்டர் 1ல் வரக்கூடிய அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ். இந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு கிடையாது, பெரிய லெவலில் ஹீரோ மாஸ் டைலாகும் பேச மாட்டான், சுற்றி இருக்கிற கேரக்டர் தான் பேசுவாங்க, சுற்றி இருக்கிற கேரக்டர் தான் நடிப்பாங்க. ஆனால் அந்த பிஜிஎம்மும் அந்த ஒரு மொமெண்ட்டும் அந்த சீனை எப்படி எலிவேட் பண்ணுன்றத கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் அவனோட ஃப்ளாஷ்பேக் வர போகும், சின்ன வயசுல பிராண்டுன்ற ஒரு விஷயம் என்ன, தான் எப்படி பிராண்டா மாறணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவை எங்க எடுக்கிறான், கடைசியில அவன் பிராண்டு நான் தான் ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற இடம் என்னவா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சாட்டிஸ்ஃபைடா சொல்ற ஒரு இடம் வரும். அது அந்த ஸ்டேஜிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரமான ஸ்டேஜிங்க. சும்மா ஒரு டைலாக போட்டுட்டு பெரிய லெவல் டைலாக்லாம் இல்லை, சிம்பிளா சின்ஸ் 1985 அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பர்த் இயரை சொல்லிட்டு அப்படியே நடந்து வருவாரு மாசா ஸ்லோமோலாம். அங்கிட்டு 2-3 ஹெலிகாப்டர், அங்க அவ்வளோ அடியாளுங்க, தனக்குன்னு ஒரு காரு, போலீஸ்ல இருந்து பயந்துகிட்டு இவருக்கு சல்யூட் பண்ணுவாங்க. மொத்த பிரிசனர்ஸும் சரி ராக்கி பாய்னு கத்துவாங்க. சும்மா ஆறானா ஆறா, அப்படிப்பட்ட ஒரு ஆறா. அங்க இருந்துதான் யாஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஓப்பனிங்கே கிடைச்சது. லைக் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல கம்ப்ளீட்டா நிறைய இடங்கள்ல ஸ்டேஜிங் இருந்தது. பட் அந்த பர்டிகுலரா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாஷ்ன்ற அந்த ஆக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி ராக்கி பாய்ன்ற அந்த கேரக்டரா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த ஒரு ஆர்க்க சூப்பரா கம்ப்ளீட் பண்ண ஒரு இடம்னே சொல்லணும். ஸோ தரமான சீக்வன்ஸ் என்னை பொறுத்தவரையும் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சீக்வன்ஸ்னே அதை நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு அதில் மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.